ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கான இலவச தரிசனத்தோட நிலவரம் எப்படி இருக்கு, 300 ரூபாய் தரிசனத்துக்கான நிலவரம், அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஆர்ஜித சேவா பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வீடியோ வந்து நான் செப்பரேட்டா தனியா ஒரு வீடியோ, அது ஆர்ஜித சேவாவையும் எலக்ட்ரானிக் சேவா டிப்ல வரக்கூடிய சுப்ரபாத சேவாஸ் இதை பத்தியும் வந்து டீடைலா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லைன்னா சேனல்ல வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது மூலமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான இலவச தரிசன நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 8 to 10 மணி நேரத்துல சாமி பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ நாளைக்கு நாளான்றைக்குல யாராவது போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க. வார இறுதி நாள் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் 7 மணி நேரத்துல கூட சாமி தரிசனம் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமா இருக்கு. ஸோ ஏன்னா எந்த லீவுமே கிடையாது, அதனால நார்மலா இருக்கு. மேபி சனி ஞாயிறு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளான் பண்ணியிருக்கவங்க தாராளமா போயிட்டு வாங்க. 300 ரூபாய் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஒரு ½ அன் ஹவரா வெயிட்டிங் ஹால்ல இருக்க வச்சுதான் சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து லைன்லயே நாங்க போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம், 300 ரூபாய் தரிசனம் இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 500 ரூபாய் தரிசனத்துல போறவங்களுக்கும் சேம் ஒரே கியூ தான். ஸோ உங்களுக்கு அதே டைமிங் தான் இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பதியில இருக்கக்கூடிய, அதாவது கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இந்த ரெண்டுலயுமே வந்து ஆஃப்லைன்ல நீங்க போய் ரூம்ஸ் வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து இந்த மாசம் 22ஆம் தேதி நேத்துல இருந்து வர்ற 28ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன்ல ரூம்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்ல நீங்க போறீங்க, திருப்பதியில ரூம்ஸ் வேணும்னா இங்க 2 இடத்துலயும் நீங்க வந்து புக் பண்ண முடியாது. ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குது, அதனால ரூம்ஸ் புக்கிங் கிடையாது அப்படின்ற அப்டேட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நோட்டீஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்க கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நாளான்றைக்கு யாராவது போறீங்க, திருப்பதியில ரூம்ஸ் எடுத்துக்கலான்ற பிளானிங்ல இருந்தீங்கன்னா ஸோ இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. திருப்பதியில இப்போ ரூம்ஸ் வந்து எடுக்க முடியாது. மற்ற இடங்கள், அதாவது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இங்கெல்லாம் வந்து ஆன்லைன் ரூம்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. விஷ்ணு நிவாசத்திலையும் கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரி, இந்த 2 இடத்துல மட்டும்தான் திருப்பதியில டிடிடியோட அக்கமடேஷன் நம்ம ஆஃப்லைன்ல எடுக்க முடியும். இப்போ அதுவும் வந்து 5 நாளைக்கு கிடையாது. தரிசனத்துக்கு போறவங்க இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் வந்து திருமலை ரீச் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா க்ரௌட் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ரூம்ஸ் வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வாரம் வந்து பக்தர்களோட கூட்டம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு, ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்ற அளவுக்குள்ள ஆவரேஜா போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். 7 மணி, நைட்டு 7 மணிக்கு மேல வேணும்னா சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க, அவைலபிள்ஸ் இருந்தா கொடுப்பாங்க. லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அது 24 ஹவர்ஸ் அவைலபிள் இருக்கும், ஃப்ரீ தான். தேவைப்பட்டா அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு அஃபிஷியலா கிடைச்சிருக்கு அப்டேட். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஓரளவுக்கு உங்களோட கமெண்ட்ஸை கிளியர் பண்றதுக்காகவும் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து இப்போ செப்டம்பர் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசன டிக்கெட்டோட அப்டேட் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. திருப்பதியில செப்டம்பர் மாசத்துக்கான அக்கமடேஷன்ஸ் ரூம் புக்கிங்கும் வந்து இன்னும் அஃபிஷியல் அப்டேட் வந்து வரல. அக்டோபர் மாசத்துக்கான திருமலையோட ரூம்ஸ் புக்கிங்கோட அப்டேட்டும் இன்னும் அவங்க கொடுக்கல. கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அப்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, எலக்ட்ரானிக் டிப்பு, 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், இது எல்லாமே நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது. டைம் மட்டும் தான் டிஃபரன்ஸ். யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பா வந்து புக் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ 1 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய கை குழந்தைங்கள தரிசனத்துக்கு எடுத்துட்டு போறீங்க, கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா சுபதம் என்ட்ரி கிட்ட போயிட்டு நீங்க ஸ்பெஷல் தரிசன் வழியா வந்து சாமி பார்க்க போகலாம். இலவச தரிசனத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு அடுத்த மாசம் டிக்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்னோட அப்பாவுக்கோ இல்லைன்னா பிளட் ரிலேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க கூட கூட்டிட்டு போறதுக்கு. அதை அட்டன்னா நம்ம வந்து போகலாம். அப்பாவோ அம்மாவோ மாமனாரோ மாமியாரோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நீங்க போகலாம். 50 வயசுக்கு மேல இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி புக் பண்ணுங்க. ஸோ புக்கிங் ஓப்பன் ஆனால் நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். அண்ட் புக்கிங் அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்றேன். ரொம்ப சிம்பிள் தான். இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டை நீங்க வந்து அப்லோடு வந்து பண்ணணும். போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க மொபைல்ல. நீங்க புக்கிங் பண்ணும்போது அந்த ஆதார் கார்டை நீங்க அப்லோட் பண்ணணும். அதே சமயம் நீங்க தரிசனத்துக்கு போகும்போது அந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு போகணும். ஸோ அட்டனன் யார் போறாங்களோ அவங்களையும் அதே டிக்கெட்ல ஆட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.
தனியாலாம் புக் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ 2 பேத்துக்கு வந்து புக் பண்ண முடியும். அப்போ நீங்க வந்து அந்த பர்சனையும் அவங்களோட அட்டெண்டனையும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிகளும் அதே மாதிரி அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க 15 போட்டு வந்து புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க அங்க போய் அவங்க கேட்டாங்கன்னா இல்ல அவரால் போக முடியாது, வீட்டில் அவங்க வேற வைஃப் இல்லை, இல்லைன்னா நான் தான் வரணும் அப்படின்ற மாதிரி ரீசன் வந்து ப்ராப்பராக சொன்னீங்க அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க. நீங்க 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட தாத்தா பாட்டி கூட சாமி தரிசனம் பார்க்க போகலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவர்க்குள்ள நீங்க பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தர்ஷன் டிக்கெட்டை ஓப்பன் ஆனிச்சுன்னா கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்கோங்க. நீங்க 300 ரூபாய் தரிசனத்துல போறதை விடவுமே இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லா தரிசனமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்களை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க, தள்ள மாட்டாங்க. ஸோ ரொம்ப வயசானவங்களாம் போறீங்கன்னா கண்டிப்பா இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியா போறவங்க நீங்க 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் மற்றவங்களுக்குலாம் புக் பண்ணிட்டீங்கன்னா சீனியர் சிட்டிசன் அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பர்சனை வந்து இந்த டிக்கெட்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் வந்துச்சுனாலும் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ ரெகுலரா கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்க. நிறைய லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் கூட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.